ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சதுக்கு அப்புறமேலு எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே தன்னுடைய ஃபேன்ஸ் மீட்டை நடத்தி முடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் திவ்யா கணேஷ்க்கு வந்து நிறைய ஆட்ஸ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அரோரா சிங்க்லரும் நிறைய இன்டர்வியூஸ் நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விஜேஎஸ் கூட ஒரு புது மூவியில் கமிட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு ஆல்பம் சாங்கும் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலமையில எப்பவுமே இந்த பிக் பாஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமேலு செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சவே ஒவ்வொரு ஷோஸ்லேயும் வந்து அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து கெஸ்ட்டாக விஜய் டிவி வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஸ்டார்ட் மியூசிக் ப்ரொமோ ஒன்று வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சு. அதில் கூட அந்த கார் டாஸ்க் வந்து ரீக்ரியேட் பண்ணின மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் நம்ம எதிர்பார்த்த முக்கியமான அந்த ஸ்டார் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற விஜய் பார்வதி, சாண்ட்ரா இவங்கெல்லாம் வரவே இல்லை. நாம் என்ன எதிர்பார்த்தோம், இதுக்கு மேலே பிபி முடிஞ்சதுக்கு அப்புறமேலு எங்கே வந்தாலும் கம்ருதீனும் விஜய் பார்வதியும் ஜோடியாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த ஃபெப் 14க்கு ஏதாவது நியூ பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்க மேலே நாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸாக வச்சுருந்தோம். பட் வந்து விஜய் டிவி என்ன பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே ப்ரோக் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டார்ட் மியூசிக் ப்ரொமோவில் வந்து அந்த கார் டாஸ்க் எப்படி ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சபரி, கானா, வினோத், அரோரா சிங்க்லர், வியானா, சுபிக்ஷா, திவ்யா கணேஷ், கம்ருதீன் எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதில் எல்லாமே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறமேலு அதை பார்த்த உடனே நம்ம பாரு ப்ளஸ் கம்ருதீன் அந்த ஃபேன்ஸுக்கு வந்து பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அரோரா பக்கத்தில் கம்ருதீனை பார்த்த உடனே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் விஜய் டிவி பிக் பாஸ் சீசன் ஃபினாலேக்கு வந்து கூப்பிட்ட விஜய் பார்வதியை கெஸ்ட்டாக கூப்பிட்ட விஜய் டிவி ஏன் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸை செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்றாங்களா? அப்போ வந்து ஏன் அவங்கள அவாய்ட் பண்ணணும், ஏன் அவங்கள கார்னர் பண்ணணும்? சுபிக்ஷா விஜய் டிவி ப்ராடக்ட் கிடையாது, கானா வினோத் விஜய் டிவி ப்ராடக்ட் கிடையாது, வியானா விஜய் டிவி ப்ராடக்ட் கிடையாது. ஆனால் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறாங்கல்ல, ஏன் விஜய் பார்வதியை மட்டும் கார்னர் பண்ணணும்? அவங்களும் விஜய் டிவியில் இதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளி இந்த மாதிரி வந்திருந்தாங்க. பட் அங்கே அப்போவே ஒரு சின்ன ஒரு இதில் வந்து வெளியேறிட்டாங்க, கண்டினியூ பண்ணலை. ஆனால் இப்போ வந்து பிபி செலிப்ரேஷன் முடிஞ்சு கம்ருதீனை இன்வைட் பண்ணுற விஜய் டிவி கம்ருதீனை வந்து சீரியலில் கண்டினியூ பண்ண விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அவருக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ் அலாட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது ஏன் அதே ரெட் கார்டுவாக எவிக்ட் ஆன ஒரு பர்சனை அவங்க திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது ஏன் நம்ம விஜய் பார்வதியை இது பண்ணலை? மேபி அவங்க சாண்ட்ரா அவங்க எல்லாமே விஜய் டிவியை சேர்ந்தவங்க தான். ஆனால் விஜய் பார்வதியை விஜய் டிவி வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா இப்போ அடுத்தது வந்து இப்போ டான்ஸ் ஜோடி டான்ஸ் வந்து வரப்போகுது. அதில் வந்து எல்லாருமே வரப்போகிறாங்க. வியானா, சுபிக்ஷா, நம்ம திவ்யா கணேஷ், சபரி எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்மளுடைய அந்த ஸ்டார் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே அதுக்கு வந்துடுவாங்க. நம்ம எதிர்பார்க்குற அந்த முக்கியமான கண்டஸ்டன்ஸ் யார்? நம்ம கம்ருதீனும் நம்ம விஜய் பார்வதியும். ஆனால் இங்கே தான் விஜய் டிவி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கம்ருதீனை வேற ஒரு பேர் கூட அலாட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் வந்திருக்குது. ஏன்னா அவங்க 2 பேர் நம்ம தான் நினச்சிட்ருக்குறோம் அவங்க 2 பேர் ஒரு பேர் 1 இயர்க்குள்ளே மேரேஜ் ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பேரை கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் விஜய் டிவி இருக்காது. ஏன்னா அது வந்து விஜய் டிவிக்கு தான் லாஸ். ஆனால் காரணத்தோடு அவங்க வந்து விஜய் டிவி வந்து விஜய் பார்வதியை வந்து கார்னர் பண்ணுறாங்களோ? ஏன்னா அவங்களுடைய அந்த கப்பல் அந்த இதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட்லி அரோரா இப்போ விஜய் பார்வதி இருக்கிற பிளேஸில் அரோரா இருந்திருந்தா மேபி கம்ருதீனையும் அரோராவையும் வச்சு நியூ சீரியலோ இல்லை நியூ டான்ஸ் ஜோடி டான்ஸோ இல்லை சம்வாட் ஏதாவது ஒரு நியூ இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அரோரா மேலே விஜய் டிவிக்கு அவ்வளோ ஒரு பந்த பாசம் இருக்குது. அது ஏன்னே தெரியல. திவ்யா கணேஷ் கூட கம்ருதீன் ஒன்றும் அவ்வளோ செட் ஆகலை. பட் அரோரா கூடயும் விஜய் பார்வதி கூட பேர் பார்க்கறதுக்கு சூப்பர்பாக இருக்குது. அது விஜய் பார்வதி பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது. அரோரா சிங்க்லரை வந்து மேபி இவர் லவ் பண்ணியிருந்தாருனா நம்ம கம்ருதீன் கண்டிப்பாக அதை என்கரேஜ் பண்ணியிருக்கும். அவங்கள வச்சு புதுசாக சீரியல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே புதுசாக விஜய் டிவி இது பண்ணி அவங்களுக்கு டிஆர்பி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜய் பார்வதியும் கம்ருதீனும் ஒரு நல்ல கப்புள்ஸ், ட்ரெண்டிங் கப்புள்ஸ். அவங்கள எடுத்தால் நமக்கு டிஆர்பி ஏறும் அப்படின்னு விஜய் டிவிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த கார்ப்பரேட் ஈகோவை உடைச்சி அவங்களால அதை வெளியில் கொண்டுட்டு வர முடியல. ஏன்னா
ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆன பெர்சனான கம்ருதீனை உள்ளே கொண்டுட்டு வர விஜய் டிவி, அதே ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆன நம்ம விஜய் பார்வதியை உள்ளே கொண்டுட்டு வரத்துக்கு ரொம்ப யோசிச்சாங்க. அது ஏன்னே கெஸ் பண்ணவே முடியல. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சாட்டர்டே வந்து அந்த பொண்ணு இல்லாமல் ஃபினாலேவே ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. யார் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு 80% நமக்கே கெஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் விஜய் பார்வதி வராமல் அது ஷோவே போகல. சாட்டர்டே வந்து சுத்தமாக ஒன்றும் அப்படியே செம்ம போர் அடிச்சிச்சு. ஆனால் அடுத்த நாள் அந்த பொண்ணு என்ட்ரி கொடுத்த அப்புறம் சாண்ட்ரா மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், விஜேஎஸ் அவங்கக்கிட்ட அந்த அந்த லாஸ்ட் அந்த கார் டாஸ்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கம்ருதீனும் விஜய் பார்வதியும் செட்டில் ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், அது 1 மில்லியன் வியூஸுக்கு மேலே போச்சு. கிட்டத்தட்ட நம்ம திவ்யா கணேஷ் டைட்டில் வின் பண்ணும்போது அது வந்து கிட்டத்தட்ட 40 to 45 மில்லியன் வியூஸ் தான் போச்சு. சாரி, லேக்ஸ் வியூஸ் தான் போச்சு. ஆனால் நம்ம விஜய் பார்வதியும் நம்ம கம்ருதீனும் போட்ட ரீல்ஸ் வந்து 1 மில்லியனுக்கு மேலே போச்சு. அவ்வளோ வந்து ஒரு பீப்புளுக்கு ஃபேவரட்டான கப்புலை தெரிஞ்சே அவாய்ட் பண்ணுறாங்க. தெரிஞ்சே வந்து அதை என்கரேஜ் பண்ண மறுக்கிறாங்க. ஏன்னா சில ப்ரைவேட் யூடியூப் சேனல்ஸுக்கு வந்து விஜய் பார்வதி இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க. இவங்க நினச்சா அவங்கள ஒரு கப்புலாக இன்வைட் பண்ணி நம்ம அர்ச்சனாவையோ இல்லை வேறு யாரை வச்சோ அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணலாம். இல்லை அவங்க அந்த பிபியோட அந்த சர்வே பண்ண அந்த டைமை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி ஷோஸ் பண்ணினா அவங்களோட டிஆர்பி எல்லாமே ஏறும். ஆனால் தெரிஞ்சே அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் வந்து நமக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து விஜய் பார்வதியும் நம்ம கம்ருதீன் பேர் பிடிக்குமா? இல்லை வந்து அவங்க அரோரா கூடயும் திவ்யா கணேஷ் கூடயும் இருக்கிறது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.